கட்டுக்கட்டா பணம் கொடுத்த எம்ஜிஆர், சில்லறை கேட்ட கலைவாணர், இறுதி மூச்சு வரைக்குமே தானம் கொடுத்த என்எஸ்கே, தன்னுடைய நகைச்சுவை மூலமாக சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை வச்சு அசத்தியவர் தான் என்எஸ் கிருஷ்ணன். கலைவாணர் அப்படிங்கிற பட்டத்தோட வலம் வந்தவர். சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமாகி அதற்கு பிறகு ஹீரோவாக உயர்ந்து பின்னால் தமிழகத்தினுடைய முதல்வராக கால் பதித்த எம்ஜிஆர் தன்னுடைய குருவா ஏற்றுக்கொண்டவர் தான் என்எஸ் கிருஷ்ணன். இவரை பார்த்து தான் எம்ஜிஆர் தானம் செய்ய கற்றுக்கொண்டதாகவும் தகவல்கள் இருக்கு. கிளாசிக் சினிமாவில் சிறந்த காமெடி நடிகர், பாடகர் அப்படின்னு தனக்குன்னு தனி ஒரு அடையாளத்தை பெற்றவர் தான் என்எஸ் கிருஷ்ணன். 1908 வருஷம் நவம்பர் 29 நாகர்கோவிலில் பிறந்த இவர் 1935 வெளியான மேனகா அப்படிங்கிற படத்தின் மூலமாக திரைத்துறையில் வலம் வந்தார், அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் அறிமுக திரைப்படமான சதி லீலாவதி படத்தில் நடிச்சிருந்தார். அதை தொடர்ந்து என்எஸ் கிருஷ்ணன் முன்னணி நடிகர்கள் பலரோடு இணைஞ்சி பல வெற்றி படங்களையும் கொடுத்திருக்காரு. மேலும் தன்னுடைய நகைச்சுவை மூலமாக சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை வச்சு அசத்தினார். கலைவாணர் அப்படிங்கிற பட்டத்தோட வலம் வந்த என்எஸ் கிருஷ்ணன் நகைச்சுவை என்ற பெயரில் யாரையுமே துன்புறுத்தாமல் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர். என்எஸ் கிருஷ்ணனை எம்ஜிஆரே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டாரு. சினிமா உலகில் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை தீர்த்து வைக்க என்எஸ்கேவை அழையுங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அனைவரோடையும் அன்பாக பழகக்கூடிய குணம் கொண்ட என்எஸ் கிருஷ்ணன், அதே போல தானம் தர்மம் செய்கிறதுக்கு பெயர் பெற்ற இவர் தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி வரைக்குமே தானம் செய்திருக்காரு. சம்பாதிக்கிற பணத்தை அள்ளி அள்ளி பிறருக்கு கொடுத்தா கடனாளியா ஆகியிருந்த என்எஸ்கே கிட்ட கடனை திருப்பி கொடுக்க கோரி கடன் கொடுத்தவங்க ஃபோன் செய்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே போல உதவி கேட்டு என்எஸ்கே வீட்டின் முன்னாடி பலருமே அமர்ந்திருப்பாங்க. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாத என்எஸ்கே உடனடியாக வெளியில வந்து தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு கிளம்பினாரு. தன்னுடைய வீட்டின் வெளியில் இருந்தவங்களை பார்த்துட்டு சென்ற இவர் தயாரிப்பாளர் ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வந்து தாங்கிட்ட உதவி கேட்டு வந்த அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்காரு. அதே போல் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த என்எஸ்கேவை பார்க்க வந்த எம்ஜிஆர் கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்துருக்காரு. இதை கட்டுக்கட்டா வேண்டாம், சில்லறையா கொடு ராமச்சந்திரா அப்படின்னு கேட்டாராமா என்எஸ்கே. இதை கேட்ட எம்ஜிஆர் ஏன்னு அப்படின்னு கேட்டப்போ, கட்டுக்கட்டா இருந்தால் எப்படி நான் கொடுக்கறது, அதுவே சில்லறையா இருந்தால் என்னை பார்க்க வரக்கூடிய அனைவருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் எம்ஜிஆர் கொடுத்த அனைத்து பணத்தையும் சில்லறையாக மாற்றி தான் இறக்குற வரைக்குமே அந்த மருத்துவமனையில் இருந்த அனைத்து நோயாளிகளுக்கும் தன்னை பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுத்தாராமா என்எஸ்கே.